வணக்கம். இன்றைக்கி நம்ம 13 ஆகஸ்ட் 2024 செவ்வாய்க்கிழமைக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், தனப்பிராப்தம் உண்டாகும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. குரு பர்டிகுலராக ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இன்றைய நாளில் இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். மற்றவங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, உங்கள் ராசி அதிபதியோட நாள். நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்களுக்கு இன்றைய ராசிக்கான அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்துக்கு தேவையான காரியங்களில் நீங்கள் முன்னின்று செய்வீர்கள். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தான் முன்னின்று அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பீங்க. அடுத்து குரு செவ்வாய் சேர்ந்து உங்கள் ராசியிலேயே இருக்கார். அதுவும் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை அதிகரிக்கிறது, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். குடுக்கல் வாங்கல ஒரு பெரிய ஏற்றத்தை தரும். வேலையில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜர் அதை சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, நீங்கள் இதை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. நீங்கள் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் என்று எதை பயன்படுத்த வேண்டுமென்றால் மஞ்சள் நிறத்தை உபயோகம் செய்யுங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்களுக்காக விரயம், பயணம் செய்வதற்கான விரயம், நிலம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இன்று நன்றாக உள்ளது. ஏற்றங்கள் அதிகமாகக்கூடிய நாள்னே சொல்லலாம். எதை எடுத்தாலுமே உங்களோட வாழ்க்கை ஒரு ஏற்றத்தை நோக்கி செல்லப்படும். அடுத்து நினைத்த காரியங்கள் கைகூடும். பல முயற்சிகளுக்கு வெற்றி இப்போது கிடைக்கும். பல முயற்சிகள் எடுத்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம இருப்பீங்க. ஆனால் இன்றைய நாளில் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். அதே மாதிரி குழந்தை விஷயத்தில் உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்கள். இன்றைய ராசியான நிறம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, மஞ்சள். கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானங்கிற 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருக்குது. அதனால் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள்னே இன்றைக்கி சொல்லலாம். எதை எடுத்தாலும் அதில் ஒரு வெற்றி அடையக்கூடிய நாள் இன்றைய நாள்னே சொல்லலாம். பல பேர் உதவி செய்வார்கள். தெரிந்த நபர்களை விட தெரியாத நபர்கள் பல பேர் உதவி செய்வார்கள். குருமார்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராமல் ப்ரொமோஷன், திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் இன்று கடகராசிக்காரர்களுக்கு. வெற்றி கைகூடக்கூடிய நாள்னே சொல்லலாம். உங்கள் ராசியில் கோச்சாரத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று அமர்ந்துள்ளார். அதனால் நீங்கள் ஒரு பெரிய தலைமை பதவி அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தேடி வரக்கூடிய நாள்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராசியான நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு தொழில் மாற்றம் ஏற்படும். தொழிலில் ஒரு இடம் மாற்றம் ஏற்படும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. ஏதோ வேறு ஒரு செக்டருக்குள்ளே போய் அதே கம்பெனியில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட், வேறு ஒரு செக்டருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுவீங்க. வேறு ஒரு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய நாள்னே இன்றைக்கி சொல்லலாம். வேறு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராகவே அருமையாகவே இருக்குது. வேறு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி அருமையாகவே இருக்குது. புதன் உங்கள் ராசியிலேயே வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ எதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, புக்ஸு, டாக்குமெண்டேஷன் இதெல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. உங்கள் சைடில் புக் அண்ட் டாக்குமெண்டேஷனில் ஏதாவது ஒரு பத்திரம் இதெல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதன் உங்கள் ராசிலேயே வக்ரமாக இருக்கிறாரு. அதனால் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பெரியவங்களோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நிலையை கொஞ்சம் ஹெல்த்தில் அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. அவங்கள கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைய ராசியான நிறம் ப்ளூ நிறம். கன்னிராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும்.
குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. ஸோ சுப காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சியை செய்வீங்க. சுப காரியங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களில் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். செவ்வாய் குருவோட சேர்க்கை அமோகமாக இருக்குது. அப்பா சைடில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இன்றைய நாள் அமோகமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு நல்லது நடக்கக்கூடிய நாள்னே இன்றைக்கி சொல்லலாம். திடீர்னு பண வரவு ஏற்படும். நீங்கள் நேர்மையாக ஒரு விஷயத்தை வேண்டி ஒரு விஷயத்துக்கு வேண்டி போராடுவீங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அதனால் அவங்க யாருக்கிட்ட நீங்கள் வாதாடுறீங்களோ, ஒரு எதிர்த்து பேசுகிறீங்களோ, எதிர்த்து போராடுறீங்களோ, அவங்க அவங்களே தானாக அடங்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒரு விஷயத்தில் ஒரு நேர்மை நியாயம் இருக்கிறதுனால அவங்களால திருப்பி பதில் பேச முடியாது. அதனால் நீங்கள் ஒரு நேர்மைக்காக ஒரு விஷயத்துக்கு வேண்டி நீங்கள் போராடுவீங்க. அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாள் நல்லா இருக்குது. கொஞ்சம் சில விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கோவத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. ராசியான நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. 7ஆம் இடம்ங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிறாரு. அதுவும் குரு ரோகிணி நட்சத்திரம், குரு நின்ற நட்சத்திரம் சந்திரனோட தொடர்புனால மனைவிக்கு நீங்கள் சில செலவுகள் பண்ணுவீங்க. அது நல்ல செலவுகளாக பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ணக்கூடிய நாள்னே இன்றைக்கி சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. செவ்வாய் குரு சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால 7ஆம் இடத்துல வீடு, மனை, வாகனம், வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களோட வாழ்க்கை துணையோட பேரில் வாங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்ல. இன்றைய நாளில் அவங்களோட பேரில் ஒரு வாங்கினா அது ஒரு நல்ல ஒரு நிலைத்து நிற்கும், ஒரு நன்மையான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹெல்ப்புன்னு எடுத்துக்கிட்டால் யார் வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கான ஹெல்ப் வரும். உங்களுக்கான ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கலில் ஒரு சக்ஸஸ் ஏற்படும். யாராக இருந்தாலும் சரி, வா மோதி பார்க்கலான்னு கூப்பிடுவீங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவீங்க. அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். உண்மையாக இன்றைக்கான நாள் அப்படி இருக்குது. நீங்கள் யாரை வம்புக்கு உங்களோட யார் வம்புக்கு வந்தாலும் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஒரு பெரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடிய நாள்னே சொல்லலாம் இன்றைக்கி. ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில பேர்த்துக்கு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். குழந்தை பிராப்தம் உண்டாகும். தைரியமாக பல காரியங்களை எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெறுவீர்கள். ஃபேமிலியில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதுனால, ராஜகிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை. 4ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சேர்ந்துருக்காங்க. சில பேர்த்துக்கு போடுற பிளான் இன்றைக்கி கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படும். ஊர்லேருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்கள் சொந்த ஊர்லேருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஊரில் வீடு கட்டுறது இந்த மாதிரியான பலன்கள் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சனி உங்கள் ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் கோபதாபங்களை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். அதேமாதிரி செலவு இருக்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். கொஞ்சம் செலவு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரிய முதலீடெல்லாம் இன்றைய நாளில் வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. அது எங்கேயாச்சும் போய் லாக் ஆகிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்கள். செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம், பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ராசியான நிறம் கிரே நிறம்.
மீனராசிக்காரங்களுக்கு வந்து இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நாள்னு இன்றைய நாளில் சொல்லலாம். அதுவும் 3ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும்னே சொல்லலாம். ஸோ நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள், உங்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். நினைத்ததை நடத்தி வெற்றி பெற்று காட்டுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வந்து அமோகமாக இருக்குது. ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை உபயோகம் செய்யுங்கள்.